ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆல். நம்ம சேனலில் இப்போ ஒரு ஹாரர் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்க்கு ஒரு ஒன்லைன் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த சீரீஸ்க்கு ஒன்லைன் தேவையே இல்லை. அப்படி என்ன சீரீஸ் பார்க்க போகிறோன்னா ஒரு ஹாரர் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் வந்து 2025 ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. யார்கிட்டன்னா ஹாரர் ஃபேன்ஸ் கிட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த சீரீஸை சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இந்த சீரீஸ்க்கு வந்து 2 மூவிஸ் இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 2 மூவிஸை பார்த்துட்டு வந்தாதான் இந்த சீரீஸ் உங்களுக்கு புரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அந்த 2 மூவிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்வலாக இருக்கும். அதாவது அந்த மூவிஸில் இருந்த ஸ்டோரியானது நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த கதையை வச்சு எடுக்கப்பட்ட சீரீஸ் தான் இந்த சீரீஸ். அப்படி என்ன சீரீஸ் நம்ம பார்க்க போகிறோம்னா வெல்கம் டு டெரி அப்படின்ற ஒரு சீரீஸ் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நியூவாக பட்டிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணியிருப்போம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். அதாவது ஃப்ரம் சீசன் 2 கன்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது சீரீஸை கன்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை ப்ரோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை ட்ரை பண்ணுங்கள், இந்த சீரீஸை வந்து எனக்காக போட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டதுனால நம்ம இந்த சீரீஸை எடுத்து போட போகிறோம். இந்த சீரீஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரம் சீசன் 2 பார்க்கலாம். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சீரீஸை நம்ம ஆரம்பிச்சிடலாம். சீரீஸோட ஆரம்பத்திலே ஒரு தியேட்டர் தான் காட்டுறாங்க. அந்த தியேட்டரில் ஒரு படம் ஒன்று ஓடிட்டு இருக்கு. எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையனும் அந்த படத்தை வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தியேட்டர் ஓனர் வந்து அவனை பார்த்துட்டு அந்த பையனை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. இதனால அவன் ஓட ஆரம்பிச்சிடலாம். லாபிக்கு போய் ஓடி ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறான். இந்த ஓனரும் வந்து பார்க்குறாரு, அவனை காணோம். அப்போ அங்கே ஒரு நபர் வராரு. வந்துட்டு கால் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டப்போ இந்த ஓனர்கிட்ட அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த கிளமெண்ட் பையன் மறுபடியும் வந்துட்டான், இந்த வாரத்தில் அவன் இது 3வது டைமாக வந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யாருக்கிட்டனா இந்த ஹேங்க் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட சொல்கிறாரு. இந்த ஹேங்க் நபரும் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பையனை பற்றி நீ அவனோட ஃபேமிலி கிட்ட பேசினி அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை நான் அதுக்கு ட்ரை பண்ண ஆனால் முடியல அப்படின்ற மாதிரி இந்த ஓனரும் சொல்கிறாரு. சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு ஒன்று நிற்குது. அவகிட்ட இந்த ஹேங்க் அப்படின்ற நபர் கேட்குறாரு, நீ அந்த பையனை பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்டது உடனே அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையன் ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடம் தெரியுது. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லிடுறான்னா, இல்ல நான் அவனை பார்க்கல, அவன் இந்த பக்கம் தான் போனான் அப்படின்ற மாதிரி கையை காட்டிடுறான். அந்த ஓனரும் இதை பார்த்ததோடனே அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிடுறாரு. இந்த ஹேங்க் நம்பரும் இந்த பொண்ணை கூட்டிட்டு, வா நம்மளுக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு. அப்படி போகும்போது அந்த பொண்ணும் இந்த பையனை திரும்பி பார்த்துட்டே போறா. இப்படி இந்த ஓனரும் இந்த ஹேங்க் அப்படின்ற நபரும் எல்லாருமே போனதுக்கப்புறம் அந்த பையன் ஒளிஞ்சிட்டு இருந்த இடத்த விட்டு வெளியே வரான். இவன் வெளியே வந்துட்டு தியேட்டர் விட்டு வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி வெளியே கிளம்பும்போது அந்த ஓனர் கரெக்டாக வந்துடுறாரு. வந்துட்டு இவனை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இந்த கிளமெண்ட் அப்படின்ற பையன் அங்கேருந்து ஓடிடுறான். அப்படி ஓடி போகும்போது இந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, உனக்கு இதுதான் கடைசி, அடுத்த டைம் நீ வந்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு நான் போலீஸில் பிடிச்சி தந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவனும் அதை கேட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஓடிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்படி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரே குளிராக இருக்குது. அதனால வர்ற கார்கிட்ட எல்லாம் லிஃப்ட் கேட்குறான். ஆனால் எந்த ஒரு காரும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த பையன் பக்கத்தில் ஒரு போர்டு ஒன்று இருக்குது. அந்த போர்டை பார்க்குறான். அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு டெரி மெயின் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு இவனு நடந்து போகிறான். அந்த சமயத்தில் ஒரு கார் ஒன்று வருது. அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் லிஃப்ட் கேட்குறான். லிஃப்ட் கேட்டதோடனே அந்த காரும் நிற்குது. நின்னதோடனே அந்த காருக்குள்ளே பார்க்குறான். அந்த காருக்குள்ளே ஒரு ஃபேமிலி இருக்காங்க. நம்ம கிளமெண்ட்டை பார்த்துட்டு அந்த காருக்குள்ளே இருந்த அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே ரொம்பவே குளிராக இருக்குது, நீ வெளியே இருந்தீங்கன்னா உறைஞ்சே செத்து போயிடுவேன், அதனால காருக்குள்ளவா அப்படின்ற மாதிரி இந்த கிளமெண்ட் பையனை காருக்குள்ளே ஏற்றுறாங்க. இவனும் பின்னாடி ஏறான். பின்னாடி ஏறும்போது அங்கே ஒரு பொண்ணும் ஒரு சின்ன பையனும் இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஏறி உட்காந்துடுறான். இப்படி நம்ம கிளமெண்ட் பை உட்கார்ந்ததோடனே இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேட்குறாங்க, நீ எங்கே போகணும்னு சொல்லு, நாங்கள் வந்து உன்னை எடுத்துகிட்டு போய் உன்னோட வீட்லேயே விட்டுட்டு வரோம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டதோடனே இந்த கிளமெண்ட் பை என்ன சொல்கிறான்னா, என்னை எங்காவது டெரி டவுனில் இறக்கி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்படி சொன்னதோடனே அவங்களுக்கு புரிஞ்சிருது இவனுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, நாங்கள் வந்து போர்ட்லேண்ட் போகிறோம், நீ எங்கள் கூட வர்றியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இவனும் சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி காரையும் எடுத்துடுறாங்க. இப்படி காரை எடுத்துகிட்டு இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த காரில் இருந்த சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேர்டையும் சொல்லி ஸ்பெல் பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது ஒவ்வொரு லெட்டராக ஸ்பெல் பண்ணிட்டு இருக்கிறான். இதை வந்து மற்றவங்க எல்லாருமே கேட்டுட்டு, நீ ரொம்பவே ஸ்பெல் பண்ணுறியே, அதே மாதிரி ஸ்பெல் பண்ண அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம கிளமெண்ட் பையனும் பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கிளமெண்ட் பையன் பக்கத்தில் இருந்த அந்த
பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஒரு பாக்ஸ் எடுக்குது. அந்த பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணுறா. அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லிவராக இருக்குது. அதுவும் மனுஷனோட லிவரு. அதை பார்த்துட்டு அந்த லிவரில் வந்து இவ கையை விடுறா. கையிடும்போது அவள் கையை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அந்த ரத்தத்தை எடுத்து இவ ஸ்மெல் பண்ணுறா. இதை வந்து நம்ம கிளமெண்ட் பையன் பார்க்குறான். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திரும்பிக்கிறான். இதை பார்த்து அந்த பொண்ணு வந்து இவளோட கையை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் கிளமெண்ட் பையனோட வாய்க்கிட்ட வைக்கிறா. நம்ம கிளமெண்ட் பையனும் வந்து பார்த்தீங்கன்னா இவ கையை பார்த்ததுன்னா அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கிறான். இது நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. அப்படி காட்டிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் வந்து தப்பா ஸ்பெல் பண்ணிடுவான் ஒரு வேர்டை. அப்படி ஸ்பெல் பண்ணதோடனே இந்த அக்காவுக்கு கோவம் வந்து நீ அப்படி ஸ்பெல் பண்ணக்கூடாது, இப்படிதான் ஸ்பெல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவனை திரும்பி திட்டிட்டு இருக்கும்போது நம்ம கிளமெண்ட் பையன் வெளியே பார்க்குறான். வெளியே பார்த்ததோடனே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு இருப்பாங்கன்னா திரும்பவும் அந்த டெரி டவுனுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. அப்போ கிளமெண்ட் பையன் கேட்குறான், இங்கே பாருங்க நீங்கள் வந்து போர்ட்லேண்ட் தானே போகிறேன்னு சொன்னீங்க, எதுக்காக இந்த டெரி டவுனுக்கு திரும்ப போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதோடனே அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலாக அவங்க கார்லேருந்து அந்த ரேடியோவோட வேல்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த இதை பார்த்ததோடனே இந்த கிளமெண்ட் பையன் வந்து இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு என்னை வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற கேஸ் ஸ்டேஷனில் இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதை கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படி நம்ம கிளமெண்ட் பையன் சொல்கிறது இவங்க கேட்காதனால நான் உடனே இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த காரோட டோரை திறக்கிறதுக்கு நம்ம கிளமெண்ட் பையன் ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த காரோட டோரை வந்து திறக்கவும் முடியல. அதனால என்ன பண்ணுறான்னா முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி இங்கே நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி திருப்ப ஆரம்பிப்பானா. அப்படி திருப்பும் போது கார் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுது. அந்த சமயத்தில் இந்த சின்ன பையனோட கை வந்து அந்த லேடியோட வயிற்றுலேயே பட்டுருது லைட்டாக. இப்படி பட்டதோடனே அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த கை பட்டதோடனே அந்த லேடிக்கு பெயின் வந்துடுது, ப்ரெக்னென்சி பெயின். அதை வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த லேடியோட வயிறு வந்து பார்த்திங்கன்னா முன்னையும் பின்னையுமா அப்படியே ஆடுமா. ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வயிறு ஆடுறது நம்மளுக்கு காட்டுறாங்க. காட்டிட்டு அந்த லேடிக்கு வந்து அங்கேயே வந்து பிரசவம் ஆகுது. அந்த பிரசவம் ஆகுறது நம்மளுக்கு வந்து அப்படியே லைவாக காட்டுவாங்க. ஆனால் அதை வந்து நான் உங்களுக்கு காட்ட முடியாது. இப்படி அந்த லேடிக்கு வந்து பிரசவ வலி வந்து துடிச்சிட்டு அப்படியே பிரசவம் ஆகும்போது இந்த 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவுட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட்டோட ஸ்பெல்லிங்கை திரும்ப திரும்ப வேகமாக சொல்லிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்துட்டு இந்த கிளமெண்ட் பையன் ஒரு மாதிரி ஆகிறான். அந்த சமயத்தில் கரெக்டாக இந்த லேடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துருது. இந்த குழந்தை பிறந்ததோடனே எல்லாருமே அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு காரோட முன்னாடி போகிறாங்க. இந்த கிளமெண்ட் பையன் அந்த பின்னாடி இருந்த 2 சின்ன பையங்க எல்லாருமே முன்னாடி போகிறாங்க. அந்த சமயத்தில் சர்ன்னு ஒரு உருவம் வந்து இவங்களை கிராஸ் பண்ணி காருக்கு பின்னாடி போகுது. இவங்களும் என்னடா போச்சு அப்படின்ற மாதிரி காருக்கு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் வெளியே வருமா. இப்படி வெளியே வந்து அந்த காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பறக்க ஆரம்பிக்குது அந்த மான்ஸ்டர்ஸ். இப்படி பறக்க ஆரம்பிச்சதோடனே நம்ம கிளமெண்ட் பையன் என்ன பண்ணுறாங்கன்னா ஜன்னல் பக்கமாக தலையை வச்சுட்டு திரும்பி உட்காந்துக்கிறான். இப்படி திரும்பி உட்காந்தோடனே அந்த மான்ஸ்டர் நின்றுது. அந்த மான்ஸ்டர் நின்னது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நம்ம கிளமெண்ட் பையனை திரும்பி பார்க்குறாங்க, அந்த மான்ஸ்டர் உட்பட. இப்படி திரும்பி பார்க்குறோம் நம்மளுக்கு காட்டிட்டு கரெக்டாக அந்த காரோட ஜன்னல் வந்து உடஞ்சி வெளியே வரது நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்படி காட்டிட்டு இந்த சீரீஸோட டைட்டிலை போட்டு இந்த முதல் எபிசோடானது அப்படியே ஆரம்பிக்குது. டைட்டில் முடிஞ்சதோடனே நம்மளுக்கு ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்த காட்டுறாங்க. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுவான்னா ஒரு பைனாகுலர் வச்சு மேலே பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒரு கார்கோ பிளேன் ஒன்று வேகமாக பறந்து ஒரு ஏர் பேஸுக்கு போய் அங்கே லேண்ட் ஆகும். அந்த கார்கோ பிளேன்ல இருந்து ஒரு 2 நபர்கள் இறங்கி வருவாங்க. அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு ஒரு கார்னலும் அங்க நின்றுட்டு இருப்பாரு. அவர் வந்து இவங்க 2 பேருக்குமே ரிசீவ் பண்றாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற நபர் வந்து மேஜர் ஹான்சன் அண்ட் பக்கத்திலேயே இன்னொரு நபர் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ரூசோ. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு வேலைக்காக வந்திருப்பாங்க, அதுவும் இந்த ஏர்பேஸுக்கு. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பேஸ்க்கு வேற ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருப்பாங்க. இவங்களை கூப்பிட்டு அந்த கார்னலும் வந்து அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது இந்த கார்னல் வந்து அந்த ஏர்பேஸ்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் ரூசோ வந்து ஒரு இடத்த பார்த்துட்டு கேட்குறாரு, அது என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த கார்னலும் சொல்றாரு, அது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்மளுக்கு அந்த இடத்தையும் காட்டுறாங்க. அங்கே ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, யாருமே பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு போர்டும் வச்சுருக்காங்க. இதை இவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த கார் ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவர் வந்து ஓரக்கண்ணில் நம்ம மேஜரை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது நம்ம மேஜரும் இதை நோட் பண்ணிவிட்டு அவரை பார்க்குறாரு. பார்த்ததோடனே அந்த டிரைவரும் திரும்பிக்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் தங்கறதுக்கு வந்து பேஸ்மெண்ட்டில் ஒரு இடத்த நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இப்போதைக்கு நீங்கள் அங்கே தங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொன்னதோடனே நம்ம மேஜரும் சொல்கிறாரு, ஓகே நாங்கள் இப்போதைக்கு அங்கே தங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் டவுனில் வந்து நான் ஒரு நல்ல ஒரு வீடு எடுக்க போகிறேன், அதில் வந்து என்னோடய ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து நான் இங்கேயே ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மேஜரும் சொல்கிறாரு. இதை பார்த்தோன்னா நம்ம ரூசோவும் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியா நீ ஒரே மாதிரி செட் ஆகிட்ட போல் தெரியுது, பிளான் எல்லாம் ஏற்கனவே போட்டு வச்சிருக்க போல் தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம ரூசோவும் சொல்கிறாரு. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. காட்டிட்டு திரும்பவும் ஒரு ஹைஸ்கூலில் தான் காட்டுறாங்க.
அந்த ஹை ஸ்கூலில் ஒரு சின்ன பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கிறா. இவ யாருன்னா இவளோட பேர் வந்து லில்லி. இவன் நடந்து வந்துட்டு இவளோட கபோர்டை வந்து ஓப்பன் பண்ணுறா. அப்படி அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஊறுகாய் பாட்டில் வெளியே வந்து விழுந்து உடையுது. இதை பார்த்ததுன்னு மற்ற பசங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிப்பாங்களா. அப்போ ஒரு சோடா புட்டி போட்ட ஒரு பொண்ணு வந்து இவகிட்ட பேசுகிறா. சமாதானப்படுத்திட்டு இவங்க இப்படிதான் இவங்களை கண்டுக்காத அப்படின்ற மாதிரி அவளை சமாதானப்படுத்திட்டு இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு இன்னொரு 2 பசங்களை நம்மளுக்கு காட்டுறாங்க. அதில் ஒரு பையனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெடி. அது இந்த சொட்டர் போட்டுக்கிற பையன் தான். இன்னொரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர்ந்துருக்கான் பார்த்தீங்களா. இவனோட பேர் வந்து ஃபில். இவங்க 2 பேருமே நல்லபடியாக பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஃபில் வந்து ஏலியனை பற்றி பேசிட்டு இருக்கிறான். இங்கே பாரு, நம்ம பூமிக்கு ஏலியன் வரப்போகுது, நம்மளையெல்லாம் வந்து அழிக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இந்த டெடியும் இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான். இது நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு எங்கே காட்டுறாங்கன்னா அந்த ஏர்பேஸ் தான் காட்டுறாங்க. ஏர்பேஸில் நம்ம மேஜர் வந்து அவரோட டீமை பார்க்க போயிருப்பாரு. அப்படி பார்க்க போயிருக்கும் போது எல்லாருமே ஃபாலின் ஆகுறாங்க. ஃபாலின் ஆகி எல்லாருமே நம்ம மேஜருக்கு சல்யூட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு நபர் மட்டும் நம்ம மேஜருக்கு சல்யூட் பண்ண மாட்டேங்கிறான். இதை பார்த்தோன்னே மேஜர் அவங்ககிட்ட போகிறாரு. போயிட்டு வந்து என்ன கேட்குறாருன்னா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் எனக்கு சல்யூட் பண்ண மாட்டேங்கிற, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த நபர் என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ உனக்கு சல்யூட் பண்ண மாட்டேன், அது வேணால் அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்கிறான். அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஜென்ரல் அங்கே வந்துடுறாரு. ஜென்ரல் வந்ததுன்னே எல்லாருமே அவருக்கு சல்யூட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஜென்ரல் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு கோட் 89 வயலேஷன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு தெரியும் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ உனக்கு பனிஷ்மெண்ட்னால என்னன்னு தெரிஞ்சிருக்கும்போல அப்படின்ற மாதிரி சொன்னதானே எனக்கு தெரியும் சார் அப்படின்ற மாதிரி அந்த கர்னலும் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜென்ரல் என்ன கேட்குறாருன்னா, எதுக்காக நீ வந்து அவருக்கு சல்யூட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதானே, என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கர்னல் வந்து நம்ம மேஜருக்கு சல்யூட் பண்ணுறாரு. இதை பார்த்தோன்னா நம்ம மேஜர் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜென்ரல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஜென்ரல் வந்து சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜென்ரல் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு, சரி ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமுக்கு போய் ஸ்டே பண்ணுங்க, அடுத்த நாள் வந்து என்னோட ஆஃபீஸில் பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து போயிடுறாரு. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு இந்த டெரி அண்ட் ஃபில்லை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் ஒர்க்கை இந்த ஃபில்லோட வீட்டில இருந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபில் என்ன சொல்லிட்டு இருப்பானா, ஏலியனை பத்தி பேசிட்டு இருப்பான். இப்படி வந்து ஃபில் வந்து ஏலியனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம டெரி என்ன சொல்றான்னா, நம்மளோட கிளமெண்ட் காணாம போய் 4 மாசம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம டெரி சொல்றான். இதை கேட்டதுன்னா ஃபில் என்ன சொல்றான்னா, ஆமா 4 மாசம் ஆச்சு, எனக்கு வருத்தமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபில் சொல்றான். சொல்லிட்டு திரும்ப ஏலியனை பத்தி பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ டெரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்து சொல்கிறான், இங்கே பாரு நான் வந்து கிளமெண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கிறேன், நீ ஏன் வேறு ஏதாவது பற்றி பேசிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி இவன் சொன்னதானே. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அதாவது கிளமெண்ட் காணாமல் போயிட்டா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ஃபில் சொன்னதானே நம்ம டெரி என்ன சொல்கிறான்னா, இருந்துட்டு போகுது, அவன் காணாமல் தான் போயிருக்கான், அவனோட உடம்பு கூட நம்மளுக்கு இங்கே கிடைக்கல, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுனில் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவன் வேற எங்காவது போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம டெரி சொல்கிறான். இதை கேட்டதோடனே ஃபில் வந்து கோவப்படுறான். இதனால வந்து டெரி அங்கிருந்து போயிடுறான். நம்ம ஃபில் வந்து எவ்வளோ சொல்கிறான், இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, இது நம்ம தப்பில்லை அப்படின்ற மாதிரி ஃபில் சொல்கிறது கேட்காம நம்ம டெரி அங்கிருந்து போயிடுறான். இதை நம்மளுக்கு காட்டிட்டு திரும்பவும் லில்லியை தான் கட்டுறாங்க. லில்லி வந்து பாத்ரூமில் இருப்பா. அப்போ அவள் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருக்கா. அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஆமை இருக்குது. அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்ம கிளமெண்ட்டும் இந்த லில்லியும் வந்து ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அதாவது இந்த டவுனில் இருக்கிற ஒரு ஹையஸ்டான ஒரு இடம், அதாவது ஒரு டவரு. அந்த டவருக்கு வந்து லில்லியை வந்து இந்த கிளமெண்ட் பையன் கூட்டிகிட்டு போயிருப்பான். கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்லியிருப்பானா, இந்த இடம் வந்து யாருக்குமே தெரியாது, இந்த இடத்த வந்து யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, அதனால நம்ம இதை வந்து ஒரு ஹைடிங் பிளேஸாக யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது நம்மளுக்கு தேவைப்படும் போது இந்த பிளேஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கிளமெண்ட் பையன் சொல்லியிருப்பான். இதை நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. காட்டிட்டு இவங்க 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கிளமெண்ட் பையன் பேசுகிறான், அதாவது உன்னோட அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்றது நான் கேள்விப்பட்டேன், அது என்னன்றது நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி இந்த கிளமெண்ட் பையன் கேட்குறான். கேட்டதோடனே நம்ம லில்லி வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அழுக ஆரம்பிக்கிறா. உடனே இந்த கிளமெண்ட் பையன் என்ன சொல்லிடுறான்னா, சரி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்போ லில்லி சொல்ல ஆரம்பிக்கிறான், நாங்கள் ஒரு நாள் வந்து என்னோட அப்பாவை பிக்கப் பண்ணுறதுக்கு நானும் என்னோட அம்மாவும் போனோம் அவர் வேலை செய்கிற இடத்துக்கு. அப்படி போகும்போது நான் ஒரு பொருளை வந்து மறந்து அவர் வேலை செய்கிற இடத்துலேயே விட்டுட்டு வந்துட்டேன். அந்த பொருள் வந்து ரொம்ப சீப்பான பொருள் தான், ஆனால் அதை எடுக்கணும்ன்ட்டு என்னோட அப்பா போனார். அப்படி என்னோட அப்பா வந்து அந்த வேலை செஞ்ச இடத்துக்கு திரும்பவும் போறாரு. அவர் எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னா, அவர் ஒரு ஊறுகாய் கம்பெனியில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதாவது ஊறுகாவை ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் அடைக்கிற கம்பெனி தான் அது. அப்படி போகும்போது அங்கே ஏற்பட்ட ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டை வந்து எங்கள் அப்பா பார்க்கறதுக்கு போனார். அப்படி பார்க்கறதுக்கு போகும்போது அவர் வந்து அந்த மிஷினில் தவறி விழுந்து அங்கேயே இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த லில்லி பொண்ணு சொல்கிறா. சொல்லிட்டு இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் படுத்துகிறான். சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் படுத்துகிறான். ஆறுதல் படுத்திட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராக்கர்ஸ் வெடிக்க ஆரம்பிக்குது. அதாவது வானவெடி வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்குது. 2 பேருமே அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கிளமெண்ட் பையன் வந்து பார்த்தீங்கன்னா லில்லிக்கு கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வருவான். ஆனால் லில்லிக்கு வந்து இதில் விருப்பம் இருக்காது. லில்லி வந்து ஒரு மாதிரி இவனை பார்த்துட்டு இருப்பா.
அதை பார்த்து கிளமெண்ட் பையன் வந்து சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லில்லி பொண்ணு நினச்சி பார்த்துட்டு இருக்கிறா. லில்லி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல பாத்ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வராங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, நாளைக்கு உன்னோட அப்பாவோட கல்லறைக்கு நம்ம போகிறோம். வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது நம்ம கல்லறைக்கு போயிட்டு வந்தாகணும், ஏன்னா உங்க அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்திருக்கு, நீ வரையா அப்படின்ற மாதிரி நம்ம லில்லி பொண்ணு கிட்ட கேட்டதொடனே நம்ம லில்லி பொண்ணு என்ன சொல்லிடுறான்னா, இல்லை நான் வரமாட்டேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சொன்னதானே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, உன்னோட தப்பு இதில் எதுவுமே இல்லை, நீ உன்னோட மனசை போட்டு வருத்திக்காத, சரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வர பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னோட மெடிசன்ஸை கரெக்டா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம லில்லி பொண்ணு நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா லில்லி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப் மேலதான் உட்காந்துருப்பா. அதாவது இந்த குளிக்கிறக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படுத்துட்டே குளிக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை வந்து பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கால எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் அவ உட்காந்துருப்பா. தண்ணியானது திறந்து விட்டுருப்பா நம்ம லில்லி பொண்ணு. அதை ஆஃப் பண்ணிட்டு சரி ஓகே இங்க இருந்து போலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது அந்த தண்ணியானது ட்ரைன் ஆகி போறதுக்கு ஒரு பைப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பைப்ல இருந்து ஒரு வாய்ஸ் ஆனது கேட்க ஆரம்பிக்குது. யாரோட வாய்ஸ்னா இந்த கிளமெண்ட் பையனோட வாய்ஸ் ஆனது கேட்க ஆரம்பிக்குது. நம்ம லில்லி பொண்ணும் போய் பாக்குறா, கிளமெண்ட் நீ இங்கதான் இருக்கிறியா, எங்க இருக்கிற, நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்றா. அதுக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கிற அந்த கிளமெண்ட் பையனோட வாய்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு பாட்டு ஒன்று பாட ஆரம்பிக்குது. அந்த பாட்டை வந்து லில்லி பொண்ணு கேட்கறா. கேட்டுட்டு இவ்வளவு சொல்ல ஆரம்பிக்கிறா, கிளமெண்ட் நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உன்னை பத்தி நிறையவே வருத்தப்பட்டுக்கிறோம், நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி இந்த லில்லி பொண்ணு மறுபடியும் கூப்பிட்டுக்கிறா. அப்படி கூப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 2 விரலானது வெளியே வருது அந்த பைப்ல. வெளியே வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா அந்த கிளமெண்ட் வாய்ஸ்ல, அவன் என்ன போக விட மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் உள்ள போயிருது. இதை வந்து நம்ம லில்லி பொண்ணு பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறா. அடுத்த சீனே நம்ம லில்லி பொண்ணு ஸ்கூலுக்கு வந்துடுறா. ஸ்கூலுக்கு வந்து இந்த கண்ணாடி பொண்ணு கிட்ட எல்லாத்தையுமே சொல்றா, இந்த மாதிரி ஆச்சு, நான் இந்த மாதிரி அந்த வாய்ஸை கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த கண்ணாடி பொண்ணு நம்பவே மாட்டேங்கிறா. இதெல்லாம் உண்மையா இருக்காது, இது உன்னோட இல்லூஷனா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பைப் லைன்ல எப்படி வாய்ஸ் கேட்கும் அப்படின்ற மாதிரி இந்த கண்ணாடி பொண்ணு நம்ப மாட்டேங்கிறா. அடுத்த நாள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறா. அப்படி உட்காந்துருக்கும் போது 2 பேர் வராங்க. யாருன்னா நம்ம டெடியும் அண்டு ஃபில்லும். இவங்க 2 பேர் வரும்போது கரெக்டாக நம்ம லில்லி எழுந்திரிச்சு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இங்கே பாரு, நீ எதுக்காக இங்கே உட்காந்துக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் கேட்டதானே நம்ம லில்லி சொல்கிறா, இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னதானே, நீ என்ன விஷயத்த சொல்கிறதா இருந்தால் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னதானே நம்ம லில்லி பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா இவங்க 2 பேர்த்தையுமே அந்த டவருக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. டவருக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையுமே சொல்கிறா, இந்த மாதிரி வாய்ஸ் கேட்டுச்சு, அதுவும் கிளமெண்ட் வாய்ஸ் வந்து கேட்டுச்சு அந்த பைப் லைனில். அது மட்டும் இல்லாமல் அவனை வந்து யாரோ போக விடாமல் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறதா என்கிட்ட சொன்னான் அப்படின்ற மாதிரி இந்த லில்லி பொண்ணு இவங்க 2 பேர்த்துக்கிட்டுமே சொல்லிடுறா. அப்படி சொல்லும்போது இந்த ஃபில் என்ன பண்ணுறான்னா டெடியை தனியாக கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்குது, அதாவது பைப் லைனில் வாய்ஸ் கேட்டுச்சாமா. அந்த பைப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் எவ்வளோ அண்ணன் போகுது தெரியுமா, எங்கெங்கெல்லாம் போகுது தெரியுமா, ஒரே ஒரு சிங்கிள் பைப் லைனை வச்சு நம்ம எப்படி அவனை கண்டுபிடிக்க முடியும், அப்படி அடைச்சி வச்சிருந்தாலும் எப்படி அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப் லைனில் முதல்ல கேட்கும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அப்போ டெரிக்கு வந்து இங்கே பாரு ஒரு வேளை நம்ம கிளமெண்ட்டை வந்து யாராவது பிடிச்சி வச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபில் கிட்ட சொல்லும்போது, டேய் நீ என்னடா லூஸாடா, எப்படா கிளமெண்ட்டை வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க, என்னடா பேசுகிற, அதெல்லாம் உண்மையாக இருக்குமாடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி டெடியும் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா லில்லி பண்ண பார்க்குறான். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டெடி சொன்னதோடனே லில்லி பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறா. அடுத்த சீன் வந்து நம்ம டெடியோட வீட்டில் தான் கட்டுறாங்க. டெடியோட வீட்டில் எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுக்கிறாங்க. அதாவது டெடியோட அப்பா அம்மா அப்புறம் அண்ணன்னு சொல்லிட்டு எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுக்கிறாங்க. அப்போ டெடி வந்து ஒரு மாதிரி இருக்கான். அப்படி ஒரு மாதிரி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டெடியோட அப்பா பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன கேட்குறாருன்னா, உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டதோடனே நம்ம டெடி வந்து கேட்குறான், நான் உங்ககிட்ட ஒரு வித்தியாசமான கொஸ்டின் கேட்கட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி கேளு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. அப்போ நம்ம டெடி என்ன கேட்குறான்னா, அதாவது குழந்தைங்களை கடத்திட்டு போய் பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சு அவங்கள சித்திரவதை பண்ணுவாங்களா, அதுவும் நாள் கணக்கில் இல்லைன்னா மாச கணக்கில் சித்திரவதை பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம டெடி கேட்டுறான். கேட்டதோடனே அவங்க அண்ணன் வந்து நீ என்னடா பேசிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பைப்லைன் வழியாக ஏதாவது வாய்ஸ் கேட்குமா, இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த மாதிரி வாய்ஸ் கேட்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம டெடி சொல்கிறான். இப்படி சொல்கிறது அவங்க அப்பா கேட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் அதாவது டெடி பக்கத்துலேயே ஒரு காமிக் புக் ஒன்று வச்சுருப்பான். அந்த புக்கை எடுத்து பார்த்துட்டு, பாரு நீ இந்த காமிக்கை படிச்சுட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீ கற்பனை பண்ணிட்டு இருக்கிற, முதல்ல இது நிறுத்து அப்படின்ற மாதிரி தூக்கி வீசுறாரு அவன் மேலேயே. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு அடுத்த சீனை காட்டுறாங்க. அடுத்த சீனில் நம்ம டெடி என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, அவனோட பெட்டில் படுத்துட்டு அந்த காமிக் புக்கை தான் படிச்சுட்டு இருப்பான். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற லேம்ப் ஆனது முதல் டைம் ஆஃப் ஆகுது, திரும்பவும் ஆன் பண்ணுறா. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைம் ஆஃப் ஆகுது. அப்படி ஆஃப் ஆகும்போது 3வது டைம் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திரும்பும்போது அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஆனது இருக்குது அந்த லேம்ப்குள்ளே. அந்த ஃபேஸ் ஆனது அந்த லேம்ப்குள்ளே இருக்கிறது பார்த்ததுன்னா நம்ம டெடி பயந்துடுறான். பயந்துட்டு அந்த ஃபேஸ் ஆனது கத்த ஆரம்பிச்சிருது. ஒரு மாதிரி வந்து
பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் கத்தும்போது நம்ம டெடி அந்த பெட்டை விட்டுட்டு கீழே ஒரு கபோர்ட் இருக்குது, அந்த கபோர்டுக்குள்ளே போய் படுத்துக்கிறான். அப்படி படுத்துக்கும் போது அந்த லேம்ப் கீழே விழுந்திருக்கும், அதாவது இவனோட பெட்டை விட்டு கீழே விழுந்திருக்கும். அப்படி இவன் படுத்துட்டு அந்த பெட்டையே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லேம்ப் கரெக்டாக இவனை நோக்கியே வருமா உருண்டுட்டு. இதை பார்த்துட்டு நம்ம டெடி வந்து கத்த ஆரம்பிச்சிடறான். கத்த ஆரம்பிச்சதுன்னா அவங்க அண்ணன் வந்துடுறா கரெக்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெடி கண்ணை முழிச்சு பார்க்குறான், அங்கே எதுவுமே இருந்திருக்காது. அந்த லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துலயே தான் இருந்திருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் பார்த்துட்டு கம்முனு படுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அண்ணனும் போயிடுறான். இந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் டவரில் நம்ம லில்லி பொண்ணையும் அப்புறம் நம்ம ஃபில்லையும் கூப்பிட்டு வச்சு நம்ம டெடி சொல்லிட்டு இருக்கிறான். சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிளமெண்ட்டை கண்டுபிடிச்சே ஆகணும், அவனை போய் நம்ம தேடி போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஃபில் கேட்குறான், சரிடா இருக்கட்டும் 4 மாதம் ஆச்சு, இப்போ நம்ம அவனை எங்கே தேடி போகிறது, எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது, அது எனக்கு தெரியும், வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம லில்லி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போகிறா. இவன் அந்த லைப்ரரிக்கு போய் பழைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி போட்டிருப்பாங்கல்ல, அதாவது கடைசியாக இவங்க தான் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குமில்ல, அந்த நியூஸை வச்சு அவங்கள போய் பார்த்து நம்ம கிளமெண்ட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க டிசைட் பண்ணி அந்த நியூஸ் பேப்பர்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நியூஸ் பேப்பரும் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோனியோட பேரை பார்க்குறாங்க. ரோனியோட பேரை பார்த்துட்டு அடுத்த சீனை வந்து நம்ம ரோனியை பார்க்குறதுக்கு தான் போகிறாங்க. ரோனியை பார்க்குறதுக்கு போகும்போது இவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி கிளமெண்ட்டை நீ தானே கடைசியாக பார்த்த, எங்கே பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்கு வந்து கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, எத்தனை டைம் சொல்கிறது, எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அந்த கிளமெண்ட் பையன் காணாமல் போனதுலேருந்து, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கத்தி அனுப்பி விட்டுறா இவங்க எல்லாத்தையுமே. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வர்றாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு போடாடே, லில்லி சொன்ன மாதிரி அந்த பாட்டு கேட்குது அப்படின்ற மாதிரி அவள் சொன்னா, அதை வச்சுட்டு நம்ம வந்தோம் அந்த கிளமெண்ட் பையனை தேடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ரோனி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போயிருப்பா. ஆனால் இந்த ஃபில் சொன்னதோடனே இந்த மாதிரி பாட்டு கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபில் சொன்னதோடனே திரும்பவும் அவள் கீழே இறங்கி வரா. கீழே இறங்கி வந்துட்டு நீ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபில் கிட்ட கேட்டதானே ஃபில் சொல்கிறா, இல்லை லில்லிக்கு வந்து ஒரு பாட்டு கேட்டுச்சாமா, அந்த பாட்டு கேட்டுட்டு கிளமெண்ட் பாடுற மாதிரியே இருந்துச்சாமா அப்படின்ற மாதிரி சொன்னதானே இந்த ரோனி சொல்கிறா. அப்போ உனக்கும் கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி இந்த ஃபில் கேட்டதானே ரோனி என்ன சொல்கிறான்னா, ஆமாம் எனக்கும் கேட்டுச்சு, எனக்கு ரொம்ப நாளாக அந்த பாட்டு கேட்டுருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரும், யார் பாடினாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்க நம்ம தியேட்டருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இவ கூப்பிட்றா. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு நம்ம மேஜர் தான் காட்டுறாங்க. மேஜருக்கு கொடுத்த அந்த அண்டர் கிரவுண்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ மாஸ்க் போட்ட நபர்கள் வந்து நம்ம மேஜரை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணிவிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, B-52 பிளேனை பற்றி எங்களுக்கு சொல்லு, அதோட ஸ்பீடு, அது எவ்வளோ தூரம் போகும், அதோட கெப்பாசிட்டி என்ன, அது எல்லாமே எனக்கு சொல்லு, அதை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க எதுக்காக இப்படி வந்திருப்பாங்கன்னா, அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த டைம் லைனில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வார் போயிட்டுருக்கும். அந்த கோல்டு வார் போயிட்டு இருக்கிறனால நிறையா வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறையா கிளாசிஃபைட் ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ரஷ்யாவோட ஸ்பைஸ் வந்து நிறையா ஊடுருவிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிவிட்டு B-52 பிளேனை பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து அது கிளாசிஃபைடு, அதை யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ சொல்லலைன்னா உனக்கு இங்கேயே சுற்றுரு அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் காட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவோட தோஸ்தான நம்ம கேப்டன் வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிடறாரு. இதை பார்த்தோன்னே இவங்க 3 பேருமே இங்கேருந்து உடனே போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ நம்ம மேஜர் திரும்பவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அட்டாக் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க நம்ம மேஜர் அட்டாக்ல இருந்தெல்லாம். இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப தியேட்டர் தான் காட்டுறாங்க. தியேட்டரில் வந்து இவங்க எல்லாருமே போயிருப்பாங்க. அதாவது இந்த ஃபில்லு, டெடி, ரோனி, அப்புறம் நம்ம ஃபில்லோட தங்கச்சி லில்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த தியேட்டருக்கு போயிருப்பாங்க. அப்படி தியேட்டருக்கு போயிட்டு நம்ம ரோனி என்ன பண்ணுறான்னா ப்ரொஜெக்ஷன் ரூமுக்கு போயிடுறான். அதாவது அந்த படத்தை போடுறதுக்கு ஒரு ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கு போயிட்டு ஃபிலிமை ரோல் பண்ணி அந்த படத்தை போட்டுடுறான். மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டருக்குள்ளே உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வர்ற சீனும் வருது. அந்த பாட்டை வந்து அந்த மூவியில் பாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி பாடிட்டு இருக்கும்போது அந்த சீனில் கரெக்டாக இந்த கிளமெண்ட் பையன் இருப்பானா, அந்த கிளமெண்ட் பையன் என்ன பண்ணுறான்னா கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு அந்த மூவிக்குள்ளே இருக்கிறான். இதை பார்த்துட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. கிளமெண்ட் இங்கே பாரு, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவனும் இவங்க கத்துறதை பார்த்துட்டு முன்னாடி வரான். முன்னாடி வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, லில்லி, ஃபில், டெடி நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் நாங்கள் தான், நீ உடனே வெளியே வா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதை பார்த்து தானே இந்த கிளமெண்ட் பையன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நீங்கள் வந்து என்னை தேடி வரல அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் உன்னை தேடி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த கிளமெண்ட் பையன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன பொய்னால தான் நான் இங்கே இருக்கிறேன்,
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த கிளமெண்ட் பையன் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே நார்மலாக இருந்த ஃபேஸ் ஆனது அப்படியே மாறுது. ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே ஜோக்கர் மாதிரி அவனோட ஃபேஸ் ஆனது மாற ஆரம்பிக்குது. மாற ஆரம்பிச்சதோடனே அவன் கையில் வச்சிருந்த குழந்தைய தூக்கி வீசுறான். நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா பெத்தெடுத்திருப்பாங்க ஒரு மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் ஆனது திரையை கிழிச்சிட்டு வெளியே வருது. வெளியே வந்து ஒன் பை ஒன்னா வேட்டையாட ஆரம்பிக்குமா. எல்லாருமே தப்பிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ரோனியை காட்டுறாங்க. ரோனி வந்து உடனே வெளியே போகணும்னு வெளியே வரா. ஆனால் அந்த சமயத்தில் கதவு ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லாக் ஆகுது. நம்ம ரோனி அங்கேயே மாட்டிக்கிறா. திரும்பவும் தியேட்டருக்குள்ளே காட்டினா தியேட்டருக்குள்ளே ஒன் பை ஒன்னா அந்த மாஸ்டர் வேட்டையாடிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம லில்லி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சேரு கீழே விழுந்துட்டு அந்த சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபில்லோட தங்கச்சி. அவளை பார்த்துட்டு இங்கே வா நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு மாதிரி கூப்பிட்றா. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லில்லி பொண்ணோட கையை கரெக்டாக பிடிக்கிறா. அந்த சமயத்தில் மான்ஸ்டர் ஆனது அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுது. அந்த மான்ஸ்டர் வந்து அந்த இடத்துக்கு வந்து இவங்க 2 பேர்த்து பார்க்கறத நம்மளுக்கு காட்டிட்டு அப்படியே கட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோனி ஒரு சுத்தியில் எடுத்து அந்த கதவுல இருக்கிற கிளாஸை உடைச்சிட்டு கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்து தியேட்டருக்குள்ள வந்து பார்க்குறா, யாரையுமே காணோம். அப்போ கரெக்டாக லில்லி பொண்ணு தவந்துட்டே வெளியே வரா. இதை பார்த்தோன்னா ரோனி என்ன பண்ணுறான்னா கிட்ட போய் எந்திரி நம்ம இங்கிருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ரோனி கேட்குறா. அந்த சமயத்தில் திரும்ப அந்த மாஸ்டரோட சவுண்டு கேட்டு அந்த மாஸ்டர் கரெக்டாக இவங்க 2 பேர்த்து பார்க்குது. இதை பார்த்ததுன்னா 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அந்த ரூமை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியில் வச்சு லாக் பண்ணுறாங்க. அப்படி லாக் பண்ணிட்டு நம்ம ரோனி கேட்குறா என்னாச்சு மற்றவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி நம்ம லில்லி கிட்ட கேட்கும்போது நம்ம லில்லி என்ன பண்ணுறான்னா அவள் கையில் ஒரு கையை வச்சிருக்கா. அது யார் கையும் இல்லை, நம்ம ஃபில்லோட தங்கச்சி கை தான். அந்த கையை எடுத்து காட்டிட்டு என்ன பண்ணுறான்னா இவ வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் அப்படியே கத்த ஆரம்பிப்பாளா. இது நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து அப்படியே முடிக்கிறாங்க.